அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் நாம் தாராளமாய் பேசும்படியாகவே அவர் விரும்புகிறார். அதுதாங்க ஜெபம். பிள்ளைகள் தகப்பனிடத்தில் பேசுவது போல பேசுறது தானே நமது ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம். அப்படி தாராளமாக விடுதலையோடு நாம் அவரிடத்தில் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஜெபித்தால் நமக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய பேருக்கு ஏன் சார் பதில் இல்லை, ஏன் அவன் காரியம் நடக்கலை, இல்லை மாறாக்குன்னு சொன்னால் ஜெபிக்கலைன்னு அர்த்தங்க. ஆக ஜெபிக்கலைன்னா, ஜெபம் இல்லைன்னா, அது குடும்பமாகட்டும் தனி நபராகட்டுங்க, ஒன்றும் நடக்காது. ஆக ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சே ஜெபந்தான். ஆகவே நாம் தகப்பனிடத்தில் பிள்ளைகள் பேசுவது போல தாராளமாய் பேசும்படி ஜெபிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த ஜெபத்தை நல்ல உறுதியாக ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு சில நேரங்களிலே ஜெபத்தை குறித்து சில கேள்விகள் நமக்கு இருக்குது. என்ன கேள்வினா, என்னுடைய ஜெபம் அது தேவ சித்தப்படியான ஜெபந்தானா, என்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது தானா, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது நமக்கு. நமது ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது தானா இல்லையா என்று சந்தேகம் வரும் பொழுது ஜெபிக்கிறதையே நிறுத்திடும். சில நேரத்தில் அல்ல சோர்ந்தே போயிடுவாங்க. அதே நேரத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்று இருதயத்திலே நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும் என்று சொன்னால் தொடர்ந்து உற்சாகமாக ஜெபம் பண்ணும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது ஊக்கமாக நல்ல கவனத்தோடு ஜெபம் பண்ணணுங்க. இன்னொரு விஷயம், நாம ஜெபிக்கிற ஜெப குறிப்புகள் கர்த்தருக்கு சித்தமானதுதான் என்று நாம் உறுதியாய் தெரிந்து கொண்டால் தொடர்ந்து நம்ம உமக்கு சித்தமா சுவாமி, உமக்கு சித்தம் தானா, எனக்கு வெளிப்படுத்தும் காட்டும் அப்படிலாம் ஜெபிக்கூடாதுங்க. இது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னால் தொடர்ந்து ஊக்கமா ஜெபிக்கணும். இப்படி கருத்தா ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபம் பலமுள்ளதா இருக்கும். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். நமது தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆகவே இதுவரையிலும் ஜெபிக்காதுங்க, இன்று முதல் ஜெபத்தை தொடங்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.